you want to speak to us, you want to change us. So we just ask that it would be you that speaks today. Amen. So those of you who know me or who had the privilege of coming shopping with me, you know that I'm quite a picky shopper. I'm quite a girl when it comes to shopping. என்னை பற்றி சிலர் அறிந்திருக்கலாம், பட் என்னை அறிந்தவர்களுக்கு தெரியும், நண்பர்களுக்கு நான் ஷாப்பிங் போகும்போதெல்லாம் ரொம்ப சூஸியாக இருக்கிறவன். சில காரியங்கள் மாத்திரம் தான் எனக்கு பிடிக்கும். Yeah, my family knows this the most, and என் குடும்பத்தார் மிகவும் அதிகமாக அதை பற்றி அறிந்திருக்காங்க. So I think 2 years back we went to Westfields as a family. 2 ஆண்டுகளுக்கு முன்பாக நாங்கள் வெஸ்ட்ஃபீல்ட் என்ற ஷாப்பிங் we went to buy a winter jacket for me, and எனக்காக ஒரு ஜாக்கெட் வாங்குவதற்கு சென்றிருந்தோம். So there's 2 jackets I like in 2 different stores. 2 கடைகளில் 2 விதமான ஜாக்கெட்டுகள் எனக்கு பிடித்தது. And I just couldn't make my mind up because I was just so spoiled for choice from all these different jackets, and I spent the whole evening just going back and forth trying out one jacket, then going back trying out the other jacket, and then going back and trying out the other jacket, and kept going back and forth. ஒரு நாள் முழுதும் செலவழித்தீங்கன்னா எனக்கு 2 ஜாக்கெட்டுகள் பிடித்திருந்தது. எதை சூஸ் பண்ண வேண்டும் என்று பெரிய அங்கலாய்ப்போட இதையும் அதையும் பார்த்து கொண்டே ஒரு நாள் முழுதும் கடந்து கொண்டிருந்தது. And so I finally, I think by this point my mum and my dad and brother, they gave up and they went to eat something. என்னோட வந்த என்னுடைய அம்மாவும் அப்பாவும் என்னுடைய தம்பி எல்லாரும் வெறுத்து போய் அவங்க சாப்பிட போயிட்டாங்க. So I was still shopping. I finally decided on this one jacket. கடைசியாக ஒரு ஜாக்கெட் வாங்குவதற்கு முடிவு செய்தேன். I was happy with it. மிகவும் சந்தோஷமா இருந்தேன் அதை வாங்குவதற்கு. Until the next morning. அடுத்த நாள் காலை வரைக்கும் தான் அந்த சந்தோஷம் எனக்குள்ள இருந்துச்சு. When I went back and I got it changed for the other jacket. திருப்பி நான் அந்த கடைக்கு சென்று இன்னொரு ஜாக்கெட்டை மாற்றிவிட்டேன். Okay, so why tell you this story? நான் ஏன் இந்த கதையை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்றால் the truth is we live in a world of choice. இந்த உலகத்துல நாம் அப்படிப்பட்ட ஒரு சாய்ஸ் நிறைந்த உலகத்துல தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். From small choices as choosing what to have for breakfast, like oats or eggs or any cereal. நாம் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறோம் என்றால் காலை உணவு கூட நம்ம சீரியல் சாப்பிட வேண்டுமா இல்லை பிரெட் அண்ட் ஆம்லெட் சாப்பிடணுமா, இப்படி நிறைய சாய்ஸஸ் வச்சுக்கொண்டு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Or the big choices like the European elections that happened the other day. இல்லைனா யூரோப்பியன் எலெக்ஷன் நடந்தது, அதில் யாருக்கு ஓட்டு போட வேண்டியது ஒரு பெரிய ஒரு சாய்ஸாக இருந்துச்சு. அது கூட ஒரு பெரிய ஒரு டிசிஷன். It's a big choice. We're deciding who's going to take our country for the next few years. யார் இந்த நாட்டை ஆள போகிறாங்க, யூரோப்பியன் நாட்டை வந்து சொல்லி சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஒரு சாய்ஸ் நம்ம எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. So when there's so much choice in the world, how do you know what is the most beneficial choice? இந்த உலகத்தில் பல விதமான காரியங்கள் இருக்கும்போது எந்த காரியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், எதை நீங்கள் சூஸ் பண்ணணும் என்பதுதான். Which is the choice that is the most honoring to God? எது தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம்? இல்லை நிறைய காரியங்கள் இருக்கிறதுல எது தேவனுக்கு பிரியமான காரியம் எப்படி அறிந்து கொள்வீங்க? I think the first thing we need to understand is that we have a choice. நாம் முதல்ல அறிந்து கொள்ள வேண்டியது நமக்கு ஒரு சாய்ஸ் இருக்கிறது. If you want to turn with me to 1 Corinthians chapter 6 verse 12. 1 Corinthians chapter 6 verse 12. நாம் வேதத்தில் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்வோம். So it says, all things are lawful for me, but not all things are helpful. All things are lawful for me, but I will not be dominated by anything. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். So Paul is writing the context of this is that in Corinthians at that time it was such a broken place that just going out for dinner with your friends wasn't enough. That like a casual thing to do would be just to go out and just sleep with prostitutes. That would be your evening entertainment. பவுல் இது ஒரு காலகட்டத்தில் இந்த வசனத்தை எழுதுகிறார். ஏன்னா பவுல் கொரிந்தி சபையில் அந்த வேலை கஷ்டத்துக்குள்ளே இருந்தாங்க. அவங்களுக்கு வெறும் சாப்பாடு மட்டும் சாப்பிட்றது இல்லை, வெளியே ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறது மட்டும் ஒரு தீர்மானமாக இல்லாமல் அநேக காரியங்களை குறித்து அவர்கள் யோசித்து எதை தீர்மானம் எடுக்கணும், எந்த காரியத்தை சூஸ் பண்ண வேண்டும் என்பது காலகட்டத்தில் கடந்துட்டாங்க. So Paul is basically saying that everything is permissible. You can do whatever you want. பவுல் என்ன சொல்கிறார் என்றால் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்கிறார். But not everything you do will benefit you, your body. ஆனால் எல்லாவற்றையும் நம்ம செய்யும்போது எல்லாமே நம்ம சரீரத்துக்கும் நமக்கும் ஒரு நன்மை ஏற்படுத்துவதில்லை. It will not benefit the people around you.
நம்ம சார்ந்திருக்க மக்களுக்கும் எல்லாமே நம்ம சூஸ் பண்ற காரியம் எல்லாம் பெனிஃபிட் பண்றது இல்ல. And most importantly, your relationship with God. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுக்கும் நமக்கும் இருக்க அந்த உறவுக்கு அது பலப்படுத்துற விதமா இருக்கிறதா. So the thing is, we have a choice to do good or to do bad, but God loves us the same. நமக்கு நல்லதை சூஸ் பண்ணவும் ஒரு தருணம் இருக்கிறது, கெட்டதை சூஸ் பண்ணவும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆனா எதை நம்ம சூஸ் பண்ணி ஆண்டவருக்கு பிரியமா எதை நம்ம சூஸ் பண்ண போறோம்னா ஒரு கேள்வி. That is God's grace. அதுதான் கர்த்தருடைய கிருபை. Because regardless of whether we do something, God doesn't love us more, or we do something bad, God doesn't love us less. ஏதோ நம்ம நல்ல காரியம் பண்றதுனால தேவன் நம்ம அதிகமா நேசிக்கிறான்றோ இல்ல, நம்ம ரொம்ப கெட்ட காரியம் பண்றதுனால தேவன் நம்ம வெறுக்கிறான்றோ இல்ல, தேவன் நம்ம எப்பொழுதும் நேசித்து கொண்டே இருக்கிறார். அதான் தேவனுடைய கிருபை. Yeah, and so I have this friend back in Bristol. She writes a blog, and in her blog she just shares these revelations she has, and I'd like to read a few lines from it. எனக்கு என்னுடைய காலேஜில் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு நல்ல blog எழுதுவாங்க. அவங்க எழுதின ஒரு blog தான் நான் உங்களுக்கு படிக்க போகிறேன். And she writes, I am free to choose. I am free to choose. Free to choose badly, free to choose well. நான் நல்லதையும் தேர்ந்தெடுக்க எனக்கு சுத்தம் உண்டு, கெட்டதையும் தேர்ந்தெடுக்க எனக்கு அதிகாரம் உண்டு. That's my freedom. அது என்னுடைய சுதந்திரம். God placed this choice in my hands. கர்த்தர் இந்த சுதந்திரத்தை என்னுடைய இதயத்தில் வைத்திருக்கிறார். My eyes have been opened to the reality and nature of sin. என்னுடைய கண்கள் இந்த உலகத்துடைய பாவங்களுக்கும் இச்சைகளுக்கும் திறந்திருக்கிறது. And now I get to choose. ஆனால் இப்பொழுது நான் எதை தெரிந்து கொள்ள வேண்டும். See, you have this choice whether you want to follow God or you don't want to follow God. உங்களுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று, ஒன்று தேவனை தெரிந்து கொள்ள வேண்டுமா அல்லது உலகத்தின் காரியத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமா என்று. I think often in Christianity we look at the Bible and Christianity as a book of rules, as things to do, as a checklist. நாம் அநேக நேரம் இந்த வேத புத்தகத்தை ஏதோ ரூல்ஸ் நிறைந்த புத்தகமாக, ஒரு கட்டளைகளை இந்த புக்கை பார்த்து ஒரு இதை தான் செஞ்சால் தான் வாழ்க்கை நம்ம தேவனுக்கு பிரியப்படுத்தும், இதை செஞ்சால் தான் நம்ம வாழ்க்கை வாழ முடியும் கிறிஸ்தவா என்று யோசித்து கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். And so for me personally, growing up in a Christian family, for me, Christianity was religion for a long time. It was something that I just had to do. It's just something I thought that everyone did. இது நான் வந்து ஒரு நல்ல கிறிஸ்தவ குடும்பத்தை பிறந்திருக்கிறேன். தாய் தகவல் உங்களுக்கு தெரியும். ஆனால் அநேக ஆண்டுகளாக கிறிஸ்தவம் என்பது ஒரு ரிலிஜன் மாதிரி தான் இருந்தது. ஏதோ நான் சர்ச்சுக்கு போகணும், ஏதோ பைபிள் படிக்கணும், ஏதோ கர்த்தரை ஏதோ போகணும் வரணும், இப்படி ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். Yeah, so my dad's a pastor, so I had to come to church every now and then. எங்கள் அப்பா வந்து சர்ச் நடத்துகிற பாஸ்டர், ஸோ நல்லா அப்புறம் சர்ச் நடத்துகிறேன், நான் அப்படியே ஆகணும் சர்ச்சுக்கு. And so it wasn't until 2 years back, I think October 16. ஆனால் 2 ஆண்டுகளுக்கு முன்பு அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி that I realized that Christianity it's actually a relationship. He's calling us to be in a relationship with Him. இது ஒரு சாதாரண ஒரு மற்ற மதங்களை போல ஒரு மதமா இல்லாதபடிக்கு தேவனோட உறவு கொள்கிற ஒரு வித்தியாசமான ஒரு காரியம் என்பதை அறிந்து கொண்டேன். And so when I made that choice to choose to be in a relationship with Him, choosing to love Him, நான் தேவனை நேசிக்கணும், தேவன் கூட உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தெரிந்து கொண்ட பொழுது then doing things as coming to church or serving God, it didn't seem like a chore anymore. அதுக்கு பின்பு தேவனுடைய ஆலயத்துக்கு வருவதோ, தேவனை ஆராதிப்பதோ, வேலை செய்வதோ, தேவனுக்கு இந்த சில காரியங்களை செய்வதோ, அது ஒரு சாங்காட இல்லாதபடிக்கு, சடங்காச்சாரமா இல்லாதபடிக்கு ஒரு அன்பு நிறைந்த உறவு நிறைந்த நிமித்தம் வந்ததா இருந்தது. And it's really important to understand that you have a choice to choose from religion or relationship. நமக்கும் அதே மாதிரி தான் இன்றைக்கு இது மதமாய் நாம தெரிந்து கொள்ள வேண்டுமா, இல்லை இது ஒரு உறவாய் நாம் தேவனிடத்தில் தெரிந்து கொள்ள வேண்டுமா என்ற ஒரு சாய்ஸ் நமக்கு இருக்கிறது. Because when choosing to honor God, it's something that flows out of relationship. தேவனை அறிந்து கொள்ளும் பொழுது அது மதமா இல்லாதபடிக்கு அது உறவு கொள்வது மூலமாய் தேவனை அறிந்து கொள்கிற காரியமா இருக்கிறது. Honoring God is not something you need to strive for. It is something that just comes out of relationship. தேவனை மகிமைப்படுத்துவதோ, தேவனை கனப்படுத்துவதோ, தேவன் மூலம் தேவனிடத்தில் நாம் வைத்துக்கொள்ள உறவு நிமித்தம் தான் வரும், மத நிமித்தமா வர முடியாது. So now that we understand that we have a choice, let's look at what does it mean to actually honor God. இப்பொழுது நாம் எதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பார்த்தோம். ஸோ நாம் தொடர்ந்து காரியங்களை தியானிப்போம். So the first thing I say, probably the main important thing, is that honoring God is glorifying God. I know that looks like I'm just saying, answering a Christian term with another big Christian term, but allow me to explain. எனக்கு தெரியும் நான் பேச போற காரியம் என்னவென்றால், நாம் தேவனை எப்படி கனப்படுத்துவது என்றால் தேவனை மகிமைப்படுத்துவது. ஒருவேளை அது கிறிஸ்தவத்தில் ஒரு 2 பெரிய வார்த்தைகளா இருக்கலாம், கனம் பண்ணுவது, மகிமைப்படுத்துவது. ஆனால் ஒரு விசை நான் சொல்ல போகிற காரியத்தை
உங்களுடைய பழைய காயெல்லாம் விட்டு விட்டு ஒரு சிறிய கவனிக்கும்படி உங்களை உங்கள் சிந்தனை அழைக்கிறேன். So Revelations chapter 4, verse 11. வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். There are 12 elders worshiping God. அங்கே 12 மூப்பர்கள் தேவனை ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். And they say to him, "You are worthy, O Lord, our Lord and God." அங்கே வேதம் கூறுகிறது, கர்த்தாவே தேவரின் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்கிறதற்கு பாத்திரராய் இருக்கிறீர். To receive glory, honor and power. வல்லமையும் கனத்தையும் மகிமையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறீர். So there, in the Bible, the word for glory and honor are interchangeably used sometimes. Yeah. வேத புத்தகத்திலே மகிமைப்படுத்துவதையும் கனப்படுத்துவதையும் இரண்டு வார்த்தைகள் ஒரே விதத்திலே ஒரே பக்குவத்திலே அநேக இடத்திலே வேத புத்தகத்திலே காணப்படுகிறது. So there is a subtle difference between glory and honor. ஆனால் அங்கே ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் உண்டு கனப்படுத்துவதும் மகிமைப்படுத்துவதிலும். Glory is something that has inherent worth, intrinsic worth. So it's something that's well. Let's look at it this way. So glory can be thought of as a mirror that reflects what is there. நீங்கள் மகிமைப்படுத்துவது எப்படி நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம் என்றால் ஒரு கண்ணாடிக்கு நீங்கள் முன்னாடி நின்று பார்க்கும்போது என்ன எதை நீங்கள் பார்க்கும்போது அதை என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணுதோ அதை வந்து ஒரு மகிமை நினைத்து கொள்ளலாம். And God is glory. God has glory because by definition, He is infinitely valuable. தேவன் மகிமை நிறைந்தவராக இருக்கிறார். அவருக்கு ஒப்பிட முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. வேதம் கூறுகிறது அவர் மகிமை நிறைந்தவர், சகலத்திலையும் படைத்த தேவன் என்று. Yeah, and so the great thing is, God in Genesis, God made us in His image. பெரிய காரியம் என்றால் முக்கியமானது தேவன் ஆதியாகமத்தை படிக்கிறோம், தேவன் அவருடைய சாயலாக நம்மை சிருஷ்டித்தார் என்று. So we as human beings reflect that glory. நாம் தேவனை எப்படி இந்த கண்ணாடியில நாம் பார்க்கும்போது எப்படி நம்ம ரிஃப்ளெக்ட் பண்றோம் என்று பார்க்கும், அதே போல தேவனுடைய சாயலை நாம் மனிதராய் ரிஃப்ளெக்ட் பண்ணி கொண்டிருக்கிறோம். So when we glorifying God is when we reflect God in our lives, living the way that He created us to. மகிமைப்படுத்துவது நாம் எப்படி தேவனை மகிமைப்படுத்த முடியும் என்றால் தேவனுக்கு பிரியமான காரியங்கள் தேவன் எப்படி வாழ்ந்தாரோ அதை போல நாம் அவருடைய சாயலா இருக்கிற நாம் வாழும்போது தேவனை மகிமைப்படுத்துகிறோம். So this may be in your words, in your actions, in the characteristics that you have. உங்களுடைய நடக்கையிலே, உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியத்திலும், உங்கள் பார்வையிலே, உங்கள் பேச்சிலே, எல்லா விதத்திலும் நீங்கள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். So that's what glory is. So how does it link in with honor? அதுதான் தேவனை மகிமைப்படுத்துவது என்று அர்த்தம். So honor originates from our hearts. It is a perceived, it's a perceived value. So it's something that refers to the value that we personally place on something or someone. கனப்படுத்துவது நம்ம இருதயத்திலிருந்து வருகிற காரியம். நமக்கு மேலுள்ள காரியங்களை நம்ம ஒருவரை அவரை கனப்படுத்த வேண்டும் என்ற மரியாதை நிமித்தம், அன்பு நிமித்தம் நம்ம இருதயத்திலிருந்து வருவதுதான் கனப்படுத்துவது. When we honor something or someone, we are placing a high regard for it. நாம் ஒருத்தரை கனப்படுத்தும் போது அவர்களை ஒரு அதிகமான இடத்துல வைத்து கனப்படுத்துகிறோம். In the Bible, we're told to firstly honor God, then honor our parents, the elders, and the people who rule over us. வேதம் கூறுகிறது, வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம், தேவனை கனப்படுத்த வேண்டும், அதற்கு பின்பு பெற்றோரை கனப்படுத்த வேண்டும், பெரியவர்களை கனப்படுத்த வேண்டும், நமக்கு மேலிருப்பவர்களை அதிகாரிகளை கனப்படுத்த வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. So how do we know that we have a high value for God, a high regard for God? நாம் எப்படி தெரிந்து கொள்ள முடியும் தேவன் நாம் வாழ்க்கையிலே முக்கியமாக இல்ல அதிகமான ஒரு இடத்துல வைத்திருக்கிறோம் என்று? It's when your life reflects the characteristics that He has. அது எப்படி என்றால் நாம் தேவனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், அவருடைய வாழ்க்கையில காணப்படும் குணாதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றப்படும் பொழுது நாம் தேவனை கனப்படுத்துகிறோம் என்று காண முடியும். And which, as we found out, is what glorifying is. அதுதான் நாம் தேவனை மகிமைப்படுத்துகிற காரியங்களை பார்த்தோம். It's like this. So back in Bristol, I'm part of the youth team that work with the youth. பிரிஸ்டலில் நான் ஆலயத்தில் ஒரு யூத் டீம்ல இருக்கிறேன். And so when I first joined in September, there was these group of girls. கடந்த செப்டம்பர் மாதம் இந்த குழுவிலே நாங்கள் பெண்கள் நிறைய சேர்ந்தார்கள். They were going through the Justin Bieber phase. Justin Bieber phase. Okay. Justin Bieber என்ற ஒரு ஃபேன் பாடல் குழுவுக்கு ஒரு ஃபேன் கிளப்பா மாறினாங்க. And they would regard him really high in their lives. They would look up to him as a role model.
அவர்களை வந்து ஒரு வாழ்க்கையில வேறு ஒரு பெரிய இடத்துல வைத்து இவர்கள் போல தான் நம்ம வாழணும் என்று ஒரு வைத்திருந்தார்கள். So much so that when I first, there's one girl especially, when I was first getting to know her, she was telling me all about Justin Bieber. ஒரு பெண் இருந்தால் அவள் எப்ப நீங்க எதை பத்தி பேசினாலும் ஜஸ்டின் பீபரை பத்தி தான் எப்பொழுதும் பேசிக் கொண்டிருப்பாள். And just to keep the conversation going, I thought I'd ask, what do you think about One Direction? நான் நினைத்தேன் சரி இந்த பொண்ணு எப்ப பார்த்தாலும் ஜஸ்டின் பீபரை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறா, ஒன் டைரக்ஷனை பத்தி தெரியுமா என்று கேட்கலாம்னு சொல்லி கேட்டேன். She just stopped, looked at me really sternly. She looked at me really sternly. அவ எல்லாத்தையும் பேசுறதை விட்டு என்னை அப்படியே ஆச்சரியமாய் பார்த்தாள். And said, I don't think we're going to be friends. இதை பார்த்து சொன்னா இதுக்கு மேல நம்ம நண்பர்களா இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். She placed such a high regard on him that, because One Direction and Justin Bieber apparently they don't get along, the fans don't get along, so she placed such a high regard on him. So Justin Bieber அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு இடத்துல இருந்தா, One Direction நம்ம வாழ்க்கையில ஓகே அவன் சாதாரண ஒரு பேண்ட் தான், ஆனா Justin Bieber பெரிய ஒரு ஆளாய் காணப்பட்டது அந்த வாழ்க்கையில. The things that he liked, they liked. Things that he didn't like, they didn't like. அந்த ஜஸ்டின் பீபருக்கு என்ன பிடிச்சோ அது இவங்களுக்கு பிடிச்சிருந்தது, ஆனா அவங்களுக்கு என்ன பிடிக்காதோ அதை இவங்களுக்கு பிடிக்காம இருந்தது. I mean, so Justin Bieber's favorite color is apparently purple. His favorite color is purple. Okay, ஜஸ்டின் பீபருக்கு பிடித்தமான கலர் நிறம் என்னவென்றால் purple. And so they will always at least have one item of clothing that has purple in it. அவங்க எப்பொழுது உடை உடுத்தினாலும் எப்படியாவது ஒரு purple கலரை போட்டுருவாங்க. And so, I mean, so they have a high regard for him, so they honor him. So that's what it should look like for us to honor God. அவங்களுக்கு எப்படி அந்த ஜஸ்டின் பீபர் வந்து வாழ்க்கையில பெரிய ஒரு இடத்துல வைக்கப்பட்டு அவங்க செய்யற காரியங்களை இவங்க செய்யணும்னு ஆசைப்படுறாங்க, அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு தேவனுக்கு எப்படி நம்ம பிரியப்படுத்தணும், தேவன் நம்ம முதலாவது தேவனை அதிகமான இடத்துல வைத்து அவருக்கு பிரியமாக வாழ்வதை நம்ம வைத்துக் கொள்ள வேண்டும். Probably the best example is Jesus reflecting God in his life. ஒரு அழகிய ஒரு அபூர்வமான உதாரணம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்து தேவனை பிதாவாகிய தேவனை அவருடைய வாழ்க்கையில ரிஃப்ளெக்ட் பண்ணி வாழ்ந்தார். Everything he did, the way he walked, the way he acted, the decisions he made, the choices he made reflected God's character in his life. அவர் இந்த உலகத்தில் வாழும்போது எதை செய்தாரோ, ஒருத்தரை சுகப்படுத்துவதா இருக்கட்டும், ஒருத்தருக்கு ஜெபிக்க வேண்டியதா இருக்கட்டும், இல்ல ஒருத்தர்கிட்ட பேசுவதா இருக்கட்டும், எல்லாமே அவர் பிதாவை சார்ந்து பிதா என்ன செய்ய சித்தமிட்டிருந்தாரோ அதுதான் இவர் செய்தார். And so now that we understand what honoring God looks like, why on earth would you want to do this? Why would you want to honor God? நாம் இப்பொழுது புரிந்து கொண்டோம் ஏன் வந்து தேவனை கனப்படுத்த வேண்டும், ஏன் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று. ஆனா ஏன் இதை நம்ம செய்ய வேண்டும்? Well, so I'll give you two reasons and I'll place. நான் இரண்டு காரணங்களை உங்களுக்கு சொல்லட்டும். The first one is so that it may be well with you. முதலாவது அதை நாம் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கை நன்மை நிறைந்ததா இருக்கும். So God has made this world. தேவன் இந்த உலகத்தை படைத்திருக்கிறார். He's made a way for the world to work, and there is a way to navigate the world, a way to do it well that will benefit you the most. அந்த உலகத்தை அவர் படைத்திருக்கிறார், அந்த உலகத்தை முழுதும் ஆழ்ந்து கொண்டிருக்கிறார். இது எப்படி நடக்க வேண்டும், இந்த காரியங்கள் உலகத்தை என்ன செய்ய வேண்டும் எல்லாமே அவர் கையில் அடங்கியிருக்கிறது. He has the wisdom. He's given us the wisdom to navigate the world well. அவர் நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தை நாம் எப்படி வாழணும், என்ன செய்ய வேண்டும், எதை சூஸ் பண்ண வேண்டும் என்ற ஞானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். He's given us an instruction manual, the Bible. அவர் நமக்கு பெரிய ஒரு புத்தகமாக இந்த வேத புத்தகத்தை கொடுத்திருக்கிறார். இதுல எல்லாமே நமக்கு சகலம் அடங்கி இருக்கிறது. And I mean, it's like, you know, if you have a problem with your iPhone, you're going to go to Apple to get it fixed. உங்கள் ஒருவேளை நீங்கள் ஆப்பிள் ஐபோன் வச்சிருந்தீங்கன்னா அதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அது ஒரு வேலை செய்யல என்றால் நீங்க அதை தயாரித்து அந்த ஆப்பிள் கடைக்கு சென்று அதை பார்த்து கொள்வீங்க. You're not going to go anywhere else to find out how to make the most out of it. அதே இடத்துல நீங்க ஒரு சாம்சங் கடைக்கு போக மாட்டீங்க. Yeah, you'll use it you'll find out. The way to find out how to use it to its full potential is to go to the Creator. அது எங்கே அதே போல தான் நம்ம இன்றைக்கு நம்மளை படைத்த காண்பவர்கிட்ட நமக்கு வாழ்க்கையில் ஏதோ பிரச்சனையோ ஏதோ ஒரு கவலையோ ஏதோ ஒரு காரியம் இருந்தாலும் நம்ம படைத்த தேவனுக்கு தான் போக முடியும். And secondly, well, to put it simply, it's to make God smile. இரண்டாவது முக்கியமான காரியம் தேவனை இது நிமித்தம் நாம் மகிழ்விப்பது. And why would you want to make God smile? ஏன் நாம் தேவனை சிரிக்க வைக்க வேண்டும், மகிழ செய்ய வேண்டும்? Well, it's the same way you want to make your parents smile.
அது என்றால் நம்மளுடைய உலக பிரகாரமான தாய் தகப்பனை எப்படி சிரிக்க வைக்க நினைக்கிறோம் அதே போலதான். Because you understand they love you and they care for you. ஏன்னா உங்களுக்கு தெரியும் உங்களுடைய தாயும் உங்கள் தகப்பனும் உங்களை நேசிக்கிறாங்க என்று சொல்லி. That you want to love them back. நீங்களும் அவங்களுக்கு அதை காட்டும் எண்ணத்திலே நீங்களும் அவரை நேசிப்பதற்காக நீங்கள் கனப்படுத்த விரும்புறீங்க. So for me, whenever my parents give me a present because they love me. எப்பொழுதும் என்னுடைய தாயும் தகவல் எனக்கு ஏதாவது ஒரு gift தரும் பொழுது நான் நினைப்பேன் என்னை நேசிக்கிறதுன்னு அவங்க தராங்கன்னு. The way I show my love is I just go up to them, give them a big hug and squeeze them until they can't breathe. நான் அதை திருப்பி எப்படி அவங்களுக்கு தருவேன் என்றால் என்னை நேசித்தாங்களே சொல்லி அவங்களுக்கு போய் நல்ல ஒரு இறுக்கி ஒரு கட்டி பிடிச்சி அவங்க மூச்சு விடாத மூச்சு முட்டுற அளவுக்கு நல்லா கட்டி பிடிச்சி அன்பு செலுத்துவேன். And so that's why it's so important to choose relationship. அதனால தான் நாம் எந்த ஒரு உறவை சூஸ் பண்ண போகிறோம் எதை தெரிந்து கொள்ள போகிறோம் என்பது வாழ்க்கையில் மிகவும் முக்கியம். Yeah, so important to choose relationship with religion because if you're not in relationship with God, you will not have fully experienced His love for you. நீங்கள் ஒருவேளை அது மதமாய் இருந்து அது ஒரு உறவாய் பார்க்கவில்லை என்றால் ஒரு முக்கியமான காரியத்தை விட்டு விடுவீங்க வாழ்க்கையில. Then phrases just like God loves you and God wants to be with you. It's just head knowledge. It's just phrases that you hear in church and you never give it a second thought. அது எப்படி இருக்குன்ற வாழ்க்கையில ஒருவேளை ஆண்டவர் அன்பா இருக்கிறார் தேவன் அன்பா இருக்கிறார் என்பது மைண்ட்ல தலையில மாத்திரம் தான் இருக்கும். ஆனா உள்ளத்துல இருந்து வருகிற ஒரு உறவாய் ஒரு அன்பை வெளிப்படுத்த உண்மையான அன்பை வெளிப்படுத்துற உறவாய் இருக்காது. So unless you truly understand, like know and believe that God loves you, you will not be able to love Him back fully. நீ உண்மையாகவே உங்கள் இதயத்துல தேவன் உண்மையாக நேசிக்கிறார் என்று அறிந்து தெரிந்து அதை உணர்ந்து வாழாவிட்டால் அது வெறும் ஒரு சடங்காச்சாரமாக தான் இருக்கும். You will not be able to honor Him. நீங்க அவரை கனப்படுத்த முடியாது. You won't be able to glorify Him. You won't be able to reflect. You won't want to because it will seem like something. It will seem like a chore. நீங்க அவரை மகிமைப்படுத்த முடியாது கனப்படுத்த முடியாது. உங்கள் வாழ்க்கையில் அவருடைய காரியங்களை நீங்க ரிஃப்ளெக்ட் பண்ணி அவரை சார்ந்து அவருடைய சாயமா நீங்க வாழ முடியாது. ஏதோ ஒரு காரியமா ஏதோ ஒரு மதம் ஏதோ ஒரு கிறிஸ்தவம் என்று சொல்லி தான் வாழ முடியும். Yeah, so I mean, it is the most natural thing when someone is loved to reciprocate that love. So let's take a baby for an example. How does a baby learn to love? இந்த அன்பை செலுத்துவதை எப்படி ஒரு குழந்தை தெரிந்து கொள்ளுது? A baby learns to love from watching its father and mother love the child. அந்த குழந்தை தன்னுடைய தாயும் தன்னுடைய தகப்பனும் தனக்கு எப்படி அன்பு செலுத்துகிறார்களோ அதிலிருந்து அந்த அன்பு செலுத்துவதை கற்றுக்கொள்கிறது. As it receives the love, it learns how to love back. அந்த குழந்தை தகப்பன் தாயின் அன்பை பெற்றுக்கொள்ளும் பொழுது அதுவும் அந்த குழந்தையும் கற்றுக்கொள்கிறது நாம் எப்படி மற்றவர்களுக்கு அன்பு செலுத்தும் இதுதான் அன்பு என்பதை தெரிந்து கொள்கிறது. Because if the baby only knows hate, then it's only going to learn, it's only going to give out. ஒருவேளை அந்த குழந்தை வெறும் தாய் தகப்பனிலிருந்து வெறுப்பையும் கோபத்தையும் நாம் பார்க்கிறோம் என்றால் அதுவும் கோபத்தையும் வெறுப்பையும் மாற்ற கற்றுக்கொள்ளும் வாழ்க்கையில. So it's really important to understand your love and how do you know that you are loved? நீங்கள் இந்த அன்பை தெரிந்து கொள்வது புரிந்து கொள்வது முக்கியமான காரியம். நீங்கள் எப்படி இந்த அன்பு நீங்கள் நேசிக்கப்படுகிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் என்பது முக்கியமான காரியம். And so John 3:16 is the famous verse that everyone says. யோவான் 3:16 எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். That God so loved the world, He gave His only Son for you. தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பி தன்னுடைய இவ்வளவு அன்பு கூர்ந்தார். Yeah, my dad says it all the time in church here that even if you were the last person on this earth, God will still send His Son for you, just so He can save you, so that He can have a relationship with you. என் தகப்பன் எப்பொழுதும் செய்தியிலே கூடிய ஒரு அழகான காரியம் ஒருவேளை நீங்க தான் இந்த உலகத்துல ஒரே ஒரு மனிதனா இருந்திருந்தா கூட ஆண்டவர் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு இறங்கி வந்து உங்களை மீட்பதற்கு தன் அன்பை வெளிப்படுத்தியிருப்பார். So from this place of knowing that you are loved, then you can love Him back, then you can honor Him back, then you can reflect that love that He gives you to the people around you, to God Himself. இந்த அன்பை நீங்கள் தெரிந்து கொண்டால்தான் உண்மையான தேவனுடைய அன்பை நாம் புரிந்து கொண்டு வாழும் பொழுதுதான் நாம் தேவனுக்கு திரும்பி அன்பு செலுத்த முடியும், அவரை நேசிக்க முடியும். அவரை மாத்திரம் இல்லாதபடி நம்மை சார்ந்து இருக்கிற மற்ற ஜனங்கள் சபையா எல்லாரையும் நாம் நேசிக்க முடியும். From that place you can make choices that will honor God. நாம் அந்த இடத்திலிருந்து எதை தெரிந்து கொள்ளலாம், எப்படி நாம் தேவனை மகிமைப்படுத்தலாம், கனப்படுத்தலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். So I'd like to spend maybe 30 seconds to a minute. If you could all just close your eyes and just spend I'd love to respond to this.
நான் ஒரு 30 நொடியிலிருந்து ஒரு நிமிஷம் வரைக்கும் ஜெபிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு விஷயம் கண்களை மூடிக்கொள்வீங்க என்றால் நாம தேவனுடைய பிரச்சனத்திலே தேவனை சார்ந்து ஜெபிப்போம். I'd like you also just ask yourself this question. Am I in a religion with God or am I in a relationship with Him? நீங்களே உங்களுக்குள்ள ஒரு இந்த கேள்வி கேட்டுக்கொள்ளுங்க. நான் ஒருவேளை இந்த கிறிஸ்துவம் என்ற மதத்துல இருக்கிறேனா இல்ல தேவனை நேசிக்கிற உண்மையான ஒரு உறவுல இருக்கிறேனா? Well, an easy way to know if your religion or relationship is, do you feel constricted by this or do you feel free by it? அதை எப்படி நீங்க புரிந்து கொள்ள முடியும் என்றால், ஒருவேளை இது ஒரு கட்டளைகள் நிறைந்த காரியம், இதெல்லாம் இப்படி வாழ்ந்தாதான் கிறிஸ்தவம் இப்படி என்று நீங்க நினைத்துக் கொண்டிருக்கிறீங்களா? இல்லைனா இது தேவன் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஒரு பெரிதான கிருபை, ஒரு விடுதலை பெற்ற ஒரு சந்தோஷமான தேவனை மகிழ்ச்சியை ஆராதிக்கிற ஒரு வாழ்க்கை என்ற ஒரு உறவை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்களா என்பதை டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்றாக புரிந்து கொள்ள முடியும். Because if it feels like it's something that's stopping you from having fun or stopping you from doing what you want to do, then it's probably a religion for you. நீங்கள் எதை தேவனுக்கு செய்யணும், எதை நம் வாழ்க்கை செய்யணும் என்பதை ஒரு தீர்மானமா தேவனுடைய சித்தத்தின்படி செய்வதை நீங்கள் சந்தோஷமா செய்ய முடியவில்லை என்றால் அப்போ நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும், ஒருவேளை நீங்கள் மதத்துல இருக்கீங்களா இல்லைனா உறவுல இருக்கீங்களா என்று. And so if any of you today want to make that choice of going from religion to relationship, I'd love to pray with you at the end. நீங்க யாராவது நீங்கள் அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால், இல்ல நீங்க இன்றைக்கு நான் மதம் இப்படி கட்டளைகள் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஆனால் இனிமே தேவனை சார்ந்த ஒரு உறவுல நான் வாழ வேண்டும் என்பதை மாற வேண்டும் என்பதை ஒரு தீர்மானம் எடுப்பீர்கள் என்று சொன்னால் நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். And secondly, ask yourself this question: where in your life do you need to honor God more? இன்னொரு கேள்வி, இரண்டாவது கேள்வியை கேளுங்க. உங்க வாழ்க்கையில எந்த இடத்துல தேவனை நான் கனப்படுத்த வேண்டும், எங்கே நான் தேவனை கனப்படுத்த முடியும் என்று சொல்லி. Where do you need to align yourself to His will, to His purposes that He's put you on this earth? எந்த இடத்துல நாம் தேவனுடைய சித்தத்துக்கு, தேவனுடைய அவருடைய காரியங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையை அழகுபடுத்திக் கொள்ள முடியும் என்பதை ஒரு சிந்தித்து பாருங்க. Where in your life can you reflect His character in your marriage, in your workplace, in your school? எந்த இடத்துல நாம் எந்த தருணத்துல வாழ்க்கை நாம் தடுமாறி கொண்டிருக்கிறோம்? ஒருவேளை நம்ம திருமணத்துல தேவனை கனப்படுத்த முடியவில்லையா, இல்ல நம்ம பிள்ளைகளோட வாழ்க்கையை கனப்படுத்த முடியல, வேலை ஸ்தலங்களையா, இல்ல மற்றவரிடத்தை நம்ம நேசிப்பதில் தேவனை நாம் கனப்படுத்த முடிகிறதா என்பதை ஒரு விசை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். So I'd like to close in prayer. So Father, thank you that you're a God who wants to just have a relationship with us. That you're such a personal God and that nothing we do can make you love us more or love us less. We are loved by you, and that is just the truth. And Father, I just pray that for anyone here, that as I've been speaking, that you've been working their hearts, that you'll be calling them to a relationship with you. I ask that you bring them closer to you, God. You reveal to them just how intimate you can be with them. And I pray and ask this in your name. Amen.